இப்ப நீங்க அதிகாரத்தின் பக்கம் போகணும். அதிகாரத்தின் பக்கம் போனா நம்ம படுகொலை செய்யப்படுவோங்கிறது தான் மேலவளவு முருகேசன் படுகொலை, இமானுவேல் சேகரனார் படுகொலை, எஸ்.ஜி. முருகையன் படுகொலை, மாடக்கோட்டை சுப்பு படுகொலை, இப்படி இந்த ஒரு 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 ஏறத்தாழ திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த காலம், விடுதலைக்கு பின்னாடி வைங்களா 1947க்கு பின்னாடி ஒரு 500 படுகொலைகளை பட்டியலிட்டு காட்ட முடியும். அதுல ஒரு 300 படுகொலைகளுக்கு மேல முழுக்க முழுக்க அரசியல் படுகொலைகளா இருக்கு. இப்ப எஸ்.ஜி. முருகையன் 1979 படுகொலை செய்யப்படுகிறார். அவர் யாரு அப்படின்னா நல்லக்கண்ணு ஐயா நல்லக்கண்ணு உடைய 1 வயது மூத்தவர், அவருடைய கட்சிக்காரர். சரிங்களா? சிபிஐல உள்ளவர். அற்ப காரணத்தை காட்டி அந்த கொலைக்கு அற்ப காரணம் சொல்லப்பட்டுச்சு. அன்னைக்கு தமிழ்நாட்டு இந்தியாவே உலுக்கிய படுகொலை. மிகச்சிறந்த நாடாளுமன்றவாதி, ஒரு லட்சக்கணக்கான மக்களை திறந்து ஒரே நாள் 12 மணி நேரத்துக்குள்ள 36 கிலோமீட்டர் சாலை, ஒரு ஆற்றுப்படுகையில சாலை அமைச்சு பேருந்து ஓட்டுனவர், மிகப்பெரிய உலக சாதனை படைத்தாள். எல்லா சமூகங்கள்ட்டையும் சாதி மதம் வர்க்கம் இனம் மொழி கடந்து தன்னுடைய நிலப்பரப்புல இன்னைக்கும் போனீங்கன்னா அவருடைய படங்களை நிறைய வீட்டுல 1979 படுகொலை செய்யப்படுகிறார். காரணம், கம்யூனிஸ்டாக இருந்தாலும் அதிகாரத்திற்கு வந்துவிடக் கூடாதுங்கிறது சாதியவாதிகளினுடைய அஜெண்டா. இமானுவேல் சேகரன் படுகொலை எதுக்கு? அரசியலில் மேலோங்கி வர்றாரு, அதிகார அரசியல் பேசுறாரு. அரசியல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம் அதிகாரத்திற்கு போனாதான் நமக்கு நம்மீதான ஒடுக்குமுறைகளை, நம்மீதான எல்லா வகையான அழுத்தங்களுக்கும் நாம தீர்வு காண முடியுங்கிறதுனால இமானுவேல் சேகரன் படுகொலை நடந்துச்சு.